வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மிளகு குழம்பு. மிளகு குழம்பு வந்து நிறையா, அதாவது என்ன சொல்கிறது, மெடிசினல் வேல்யூ இருக்கிற ஒரு சாப்பாட்டு பதார்த்தம். இதை வந்து நியூவாக டெலிவரி ஆனவாள்லாம் சாப்பிட்டாலும் அவ்வளோ நல்லது. ஜுரம் அடித்தவாள்லாம் சாப்பிட்டானா அவளுக்கெல்லாமும் நல்லது. வயிறு சரியில்லாதவாள்லாம் சாப்பிட்லாம். நிறைய இதில் மெடிசினல் வேல்யூ இருக்குது. இதில் வந்து பூண்டு போட்டும் பண்ணலாம், பூண்டு போடாமையும் பண்ணலாம். இப்போ நான் பூண்டு போடாமல் தான் பண்ண போகிறேன். இப்போ எந்த இடத்துல பூண்டை நீங்கள் ஆட் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்கிறேன். இப்போ இதை பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு போடுறேன். மிளகு வந்து 3 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுறேன். மிளகாவத்தல் 2 போடுறேன். இது என்ன அளவுக்குன்னு கேட்டேன்னா, நான் வந்து நல்ல ஒரு பெரிய எலும்பிச்சம்பழம் சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன். அதை ஊற வச்சுருக்கேன். அந்த சைஸ்க்கு இந்த அளவு காரம் போட்டு பண்ணணும். இதை நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இது நியூவாக டெலிவரி ஆனவாளுக்கு வந்து இதை புளியை வந்து அப்படியே பச்சை புளியாக நினச்சி பண்ணாதீங்க. புளியை வந்து சுடணும் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அது மாதிரி நல்லா கொஞ்சம் அடுப்பில் சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெந்நீரில் நினச்சி கரைச்சி எடுத்து பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போடுறேன். நல்லா செவக்க வறுத்தாச்சு எல்லாத்தையும். அடுப்பை அணைச்சிடுறேன். மிக்சியில் எடுத்துக்கலாம். இதை இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே கல்சட்டியில் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். மிளகு குழம்புக்கு கல்சட்டி இல்லாத ரெகுலராக ஏதாவது ஒரு பாத்திரத்தில் பண்ணுறேன்னா முதல்லையே நல்லெண்ணெயை விட்டு கடுகு பெருங்காயம்லாம் தாளித்து கொட்டி அரைச்சி அந்த புளிக்கரைசலை அதில் விடுங்கோ. கல்சட்டியே முன்னாடி ஏற்றினேன்னு வச்சுக்கோங்களேன். இது நான் இன்னும் அவ்வளோவா பழகலை. கொஞ்சம் இது சில பல வருஷங்கள் ஆயிருந்ததுன்னா இது அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சு எண்ணெயை விட்டு அதான் லேட் ஆகும் இது சூடு ஏறுறதுக்கு. அந்த சமயத்தில் இது வெடிச்சிடும். அதனால் நான் இப்போ புளியை மட்டும் இதில் கரைச்சி விடுறேன் ஃபஸ்ட்டு. இதை எடுத்தாச்சு. இதில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நான் ஒரு 5-6 ஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். மிளகு குழம்புக்கெலாம் கொஞ்சம் நிறைய தான் வேணும் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது தான். அதனால் எண்ணெய் அதில் விடணுமா. இது வந்து நல்லா சுண்ட நல்லா கெட்டியாக பண்ணி வச்சுருந்தோன்னா புளிக்காய்ச்சல் மாதிரி கெட்டே போகாது. நல்லா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அப்பப்போ வெளியில் எடுத்து சுட பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். ஏன்னா இதுக்கெல்லாம் பெருங்காயம் தான் நல்ல வாசனை கொடுக்கக்கூடியது.
இதில் கொட்டிடலாம். தேவையான உப்பு போடலாம். உப்பெல்லாம் உங்களோட சௌகரியம் எவ்வளோ வேணுமோ பார்த்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் இது நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ இதை வந்து இதில் கலக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இது கெட்டியாகிடும் கொதிச்சு. இதில் வந்து பூண்டு எந்த ஸ்டேஜில் போட்டுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எண்ணெயை விட்டு முதல்ல கடுகு போடுறதுக்கு முன்னாடி பூண்டை போட்டுருங்க. பூண்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், பெருங்காயம் எல்லாம் தாளித்து கொட்டி இதில் போட்டேன்னு வச்சுக்கோங்க. பூண்டோடு சேர்ந்து இந்த குழம்பு கொதிக்கணும். அப்போ வந்து அந்த பூண்டோட இதெல்லாம் இறங்கிடும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பூண்டு உரித்து போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் எனக்கு வந்து பிடிக்காது, அதனால் நான் போடல. நீங்கள் கண்டிப்பாக பூண்டு போட்டு பண்ணுங்க. மிளகு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கொதிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். என்ன நம்ம விடுறதே ரொம்ப தண்ணியாக இருந்தது. இப்போ எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க. இது இன்னும் திக்காக ஆகணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த புளிக்காய்ச்சல்லாம் ஒரு லெவல் திக்காகும் பாருங்க. அந்த லெவலுக்கு மேலெல்லாம் கொஞ்சம் நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் மேலே வரும். அந்த லெவலில் அது பண்ணி எடுத்து வச்சுருந்தோன்னா நம்ம பண்ணுறது அப்படியே ஒரு வாரம் 10 நாள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி ஒன்றும் கெட்டே போகாது. இதில் வந்து என்னுடைய இதுக்கு நான் ஒரு சின்ன இது வெல்லம் போடுறேன். உங்களுக்கு பிடிக்காதுங்கிறவா போடாதீங்க. இவ்வளோ பெரிய பீஸ் தான் போடுறேன். இது எதுக்கு நம்ம போடுறோன்னா, இந்த புளி, அந்த மிளகோட காரம், இது எல்லாத்தையும் அது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு மாதிரி ஒரே மாதிரி இல்லாத நமக்கு நல்ல ஒரு புளியோட டேஸ்ட்டும் மிளகோட அது பஞ்ச் காரமும் இந்த ஒரு குட்டி பீஸ் வெல்லம் போடுறதுனால என்ஹான்ஸ் ஆகும். இது உங்கள் எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுது. பார்த்தெல்லாம் எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்க. கல்சட்டியும் அப்படி தான். எப்படி ஈயச்சொம்பு இறக்கினோமோ அதே மாதிரி இதை வந்து துணியை பிடிச்சி தான் இறக்கணும். இறக்கத்தே டப்புன்னு வைக்காதீங்க, 2ஆக உடஞ்சி போய்டும் அப்படியே. அதனால் நீங்கள் இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க, இதை அப்படியே விட்டுடுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு நீங்கள் எப்படி வேணுமோ அதை பிடிச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம், இது என்னன்னு கேட்டேன்னா, இந்த நாளில் தான் ஹாட் கேஸ்லாம். இதில் நம்ம பண்ணினோன்னா ஹாட் கேஸ் எல்லாம் ஒன்றுமே வேணாங்க, மணிக்கணக்காக இதுலேயே சூடாக இருக்கும். எவ்வளோ அந்த நாளில் இதெல்லாம் தான் வச்சுன்னு பண்ணிட்டு இருந்தா. நமக்கெல்லாம் இப்போ மாறி எவர் சில்வர், நான்ஸ்டிக்கு, வேறு எதுலலாமோ போய்ட்டோம் நம்ம. ஸோ இந்த வெர்ஷன் ஆஃப் மிளகு குழம்பு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. நிச்சயமாக பூண்டு போட்டு பண்ணுங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் இப்போ இந்த அடுப்பு அனுப்பிச்சிடுறேன். நன்றி, வணக்கம்.